இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா பேப்பர் சாப்பிட போறோம். சரி பேப்பர் மாதிரியே இருக்க ஃபுட் சாப்பிட போறோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்துல யாருமே இந்த பேப்பர் சேலஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது எல்லாருமே கண்டிப்பா ஃபுல்லா பாக்குறீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சொல்லிட்டேன் உங்களுக்கு பேப்பர்லாம் சாப்பிட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேப்பர் ஸ்வீட் சாப்பிட போறோம். பேப்பர் ஸ்வீட்னா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, பேப்பர் மாதிரியே இருக்கா, ஆனா இது ஒரு ஸ்வீட். பூத்ரேக்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா ஸ்வீட். பேப்பர் ஓபன் பண்ணிட்டேனே, வேற ஸ்வீட் சாப்பிடுறேன். கழுத பேப்பர் சாப்பிடல, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானே. நீங்க யாரும் கலாய்க்க கூடாது, நானே என்ன கலாய்ச்சிக்கிறேன். யாரும் கமெண்ட்ல கலாய்க்க கூடாது. எங்களுக்கு தெரியும். ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கு என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? ரைஸ் பேப்பர் ஷீட் வச்சு நம்மளே சமைக்க போறோம். 2 ஷீட் இப்படி ஊற வச்சிடணும். ஹாட் வாட்டர்ல போட்டு சும்மா எடுத்துக்கோம். 2 ஷீட் ஒண்ணா வச்சு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இது என்ன பண்ண போறோம்னா ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற சவுண்ட் வருது. பார்க்க பானிபூரி மாதிரி இருக்குல்ல. இதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? ரைஸ் பேப்பர் பாக்ஸ் பூரி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஐயோ, அப்புறம் சீஸ் சாஸ்லாம் வச்சிருக்கோம். உள்ள வந்து ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிட போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பேப்பர்ல என்ன சாப்பிடுறது யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம மேட்டர் கிடைச்சிருக்கு. இதான் வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பேப்பர் அப்பளம். கலர் கலரா இருக்கு. 4 அப்பளம் இருக்கு ஒரு பாக்கெட்ல. பேப்பர் மாதிரியே இருக்குல்ல. இங்க பாருங்க, பேப்பர் மாதிரி இருக்கா. கிழிச்ச பேப்பர் மாதிரி கிழிது பாருங்க. இது இதுக்கு முன்னாடி யாராச்சும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல உங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ நைட் டின்னருக்கு நல்லா முருகலா ஒரு பேப்பர் வாங்கிருக்கோம். பேப்பர் ரோஸ்ட் வாங்கிருக்கோம். இங்க பாருங்க, இது பேர் தான் பேப்பர் ரோஸ்ட். பேப்பர் ரோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் வீடியோக்காக புதுசா சொல்ற மாதிரி இருக்கணும்ல. ஐயோ, பேப்பர் ஓபன் பண்ணிட்டேன். நீ பண்ற காமெடிலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிடுவாளான்ட்டு. அப்படிதான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு வேற பேப்பர்ல தெரியாது. பாருங்க, பேப்பர் பாதி பேப்பர் சாப்பிட்டேன், பாதி தோசை சாப்பிட்டேன். பேப்பர்னே வந்து காலையில பேப்பரா சுத்திட்டு இருக்கோம்ல, அதனால பேப்பர் ரோஸ்டோட தேங்காய் சட்னி தான் செமையா இருக்கும். இன்னைக்கு சென்னையில எதுக்கு பலத்த மழைன்னு சொல்லுங்க? நம்ம பண்ண அந்த பேப்பர் சேலஞ்சுக்காக தான். கடவுளே அந்த சேலஞ்ச் கொடுக்காம அழுதுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவன் மூளையை எடுத்து மியூசிக்ல வைக்கணும்னு நினைப்பாரு. பட் தற்பெருமை எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நெக்ஸ்ட் புதுசா சேலஞ்ச் சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க.